அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 16ல் பொது தமிழ்லேருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட்டு 1 to 15 வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் பாருங்கள், வாணிதாசன். வாணிதாசன் தான் வெளியிட்டிருக்கார். இதனால தான் அவருக்கு செவாலியர் விருதும் கொடுத்துருக்காங்க. அழுது அடியடைந்த அன்பர் என குறிப்பிடப்படுபவர் யார்? அழுது அடியடைந்த அன்பர் என குறிப்பிடப்பட்டவர் யார்? ஆன்சர் பாருங்க, மாணிக்க வாசகர். ரூபாவதி, கலாவதி, ஓகேங்களா, ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யார்? சில இடத்துல கலாவதினும் இருக்குது, சில இடத்துல காலாவதினும் இருக்குது. ஸோ கலாவதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் என்ன? பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றிருக்கு? பொருட்பாலில் அங்கவியல் இருக்குது, ஓகேங்களா? பொருட்பாலில். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியுள்ளவர் யார்? திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியுள்ளவர் யார்னா குமரகுருபரர். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுது. கீழே கொடுத்துருக்கிறதுல 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் அப்படின்னா நம்ம கலித்தொகையை சொல்லலாம். கலித்தொகையை சொல்லலாம். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார்? மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார்னா சுவாமிநாத தேசிகர். சுவாமிநாத தேசிகர். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார். கனி மேதாவியார். கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். திருவாசகம். துகிர் என்னும் சொல்லின் பொருளை தேர்வு செய்க. துகிர் என்னும் சொல்லின் பொருளை நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னா அது பவளம் அப்படிங்கிறத குறிக்கும். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார்? உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னா சேக்கிழார். உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? இடையிலும் இறுதியிலும் அப்படின்னா அந்த அப்படிங்கிறது வரும், ஓகேங்களா? இடையிலும் வருதா? ஸோ இப்படி தான் வரும் அப்படிங்கிறாங்க. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடுங்கிறாங்க. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எழுவாய் செய்யுள் வினையை கொண்டு முடியும் தொடர் அப்படின்னா ஆன்சர் என்ன? செய்வினை தொடர். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிபடி புணர்ந்துள்ள சொல் எது? கன்றா அப்படிங்கிற வார்த்தை தான் புணர்ந்திருக்குது. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவின் காணலாகும் மோனை எது? ஆன்சர் என்ன? மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனை தான் அதில் இடம்பெற்றிருக்கு. புத்தகம் வாசிப்பதை கடமையாய் ஆக்குதல் கூடாது. புத்தகம் வாசிக்கிறத கடமையாக ஆக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொன்னவர் யார்? ஆன்சர் என்ன? நேரு. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தினை தேர்வு செய்ய. கீழே கொடுத்துருக்கிறதுல திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டங்கள் அப்படின்னா வஞ்சி காண்டத்தை சொல்லலாம். வஞ்சி காண்டம். அடுத்தது பொறுத்துக. பெருஞ்சித்திரனார்
ஓகேங்களா. ஸோ பெருஞ்சித்திரனார் எந்த நூலை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு. சுரதா அவர்கள் தேன்மழை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. முடியரசன் காவிய பாவையை இயற்றியிருக்கிறாரு. பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? திருவாளவாய் காண்டம். திருவாளவாய் காண்டம். அஷ்டபிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? அஷ்டபிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்னா 8 சிற்றிலக்கியங்களை குறிக்குது. 8 சிற்றிலக்கியங்களை குறிக்குது. நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தலோம்பு மின்னதுதான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது எது அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? புறநானூறு. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? 9 நாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா புறநானூறு. புறநானூறு. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்னா 53 பேர். 53 பேர். தமிழ் டேஸ் ஓசை மொழி. தமிழ் டேஸ் ஓசை மொழி அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? மெல்லோசை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்னா 12 வகைப்படும். ஸோ இதை பற்றி தனியாகவே வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நாளைக்கு வேறு ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.